அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். நான் பைக்கெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு குளிச்சுட்டு சென்ட்டுக்கிட்டுலாம் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப்பாக கேரளா வர போயிட்டு வரலான்னு நேராக பைக்கை தூக்கிட்டு ஆலங்குளம் போனேன். அங்கே ஜேபி அண்ணா அவரோட ஃப்ரெண்டு 20 நிமிஷமாக நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அவங்கள பிக்கப் பண்ணிட்டு எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென்காசி செங்கோட்டை வழியாக அம்பநாடு எஸ்டேட்டை ரீச் பண்ணோம். இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்னால பெர் ஹெட்டுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டு செகண்ட் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டு மத்தியானம் போல் எஸ்டேட்லேயே ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே கேரளா ஃபுட்டு வித் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணோம். 120 தான் ஆச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அடிப்பொலியாக இருந்துச்சு. அப்புறம் எஸ்டேட்லேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டோம். அப்படியே தென்மலாக்கு ஒரு விசிட்டை போகலான்னு பக்கத்தில் இருக்க டீர் பார்க்குக்கு போனோம். 15 rupees சார்ஜ் பண்ணாங்க. அங்கே மான் பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க லெசர் ஜோனுக்கு போகலான்னு பார்க்கும்போது சரியான மழை. 1 மணி நேரம் கிட்ட மழை பெஞ்சிட்டு இருந்தது. நிற்கவே இல்லை. மணி வேறு 5 மணி ஆகிட்டு க்ளோசிங் டைம் ஆகிரும்னு பக்கத்தில் ஒரு கடையில் ஜூஸ் குடிக்கலான்னு மண்பானையில் இந்த கிளைமேட்டுக்கு கூலாக ஒரு மோர் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் 13 ஆர்க் பிரிட்ஜ் மேலே போய் பார்த்தோம். ஃபாக்லாம் அப்படியே கீழே இறங்கி பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. கேரளா பார்டர் தாண்டின உடனே மழை இல்லை. அங்கே ஒரு இடத்துல தமிழ்நாடோட வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் செங்கோட்டையில் பார்டர் ரகுமத்தில் பரோட்டா சாப்பிட்லான்னு போனோம். கூட்டம் அதிகம்னால வீட்டுக்கே பார்சல் வாங்கிட்டோம் 3 பேரும். பார்சல் வாங்கிட்டு வெளியே வந்த உடனே சரியான மழை. உடனே ரெயின் கோட்டை மாட்டிக்கின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஒன் டே ட்ரிப்பை சிறப்பாக முடிச்சாச்சு.